Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 4 பஸ் 160 ஸ்டூடெண்ட்ஸை ஏற்றிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸில் அந்த 160 பேரையும் இப்போ ஏறிக்க சொல்கிறாங்க. சில பேர் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் இருக்காங்க, சில பேர் செகண்ட் பஸ்ஸில் இருக்காங்க, சில பேர் தேர்ட் பஸ்ஸில் இருக்காங்க, சில பேர் ஃபோர்த் பஸ்ஸில் இருக்காங்க. One student is selected randomly. Let X denote the number of students. Let X denote the number of students. Let X denote the number of students that were on the bus carrying the randomly selected students. அப்போ இங்கே X என்றால் என்ன random variable னா number of students. Number of students தான் கொடுத்துருக்காங்களே 42. Bus 1, Bus 2, Bus 3, Bus 4. இதான் நம்மளோட random variable. இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம டேபிள் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் 42 பேர் ஏறினாங்க, செகண்ட் பஸ்ஸில் 36 பேர் ஏறினாங்க, தேர்ட் பஸ்ஸில் 34 பேர், ஃபோர்த் பஸ்ஸில் 48 பேர். ப்ராபபிலிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலாக 160 பேர் நிற்கிறாங்க, ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போய் ஏறிக்கின்றாங்க. இந்த 160 பேரில் ஏதோ ஒரு 42 பேர் ஏறியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸில். அப்போ 160 பேரில் 42 பேருக்கு ஃபஸ்ட்டு பஸ் அலாட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் பஸ்ஸில் போய் ஏறிக்க சொல்கிறாங்க. அதே 160 பேரில் 36 பேருக்கு செகண்ட் பஸ். 160 பேரில் 34 பேர் போயிட்டு தேர்ட் பஸ்ஸில் ஏறிடுவாங்க. 160 பேரில் 48 பேர் போயிட்டு ஃபோர்த் பஸ். ஒரே சமயத்தில் 4 பஸ் நிற்கிது. 160 பேரையும் போய் ஏறிங்க. ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, இதில் 42 தான் ஏறணும், இதில் 36 தான் ஏறணும், இதில் 34 தான் ஏறணும், இதில் 48 தான் ஏறணும்னு சொல்லிட்டு அப்போது பசங்க அப்படியே பிரிஞ்சு போய் எழுதிட்டாங்க. இதுதான் ப்ராபபிலிட்டி. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1 வரும். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ் 1. இதை அப்படியே கூட்டி எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதே 1 வந்துடும். ஃபைன். ஆனால் அவங்க கேட்டுக்குது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா சிக்மா எக்ஸ்ஐ எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இது மட்டும் தான் கொஞ்சம் வேலை வாங்க உங்களுக்கு. 42 × 42 by 160, 36 × 36 by 160, this into this, 34 × 34 by 160 plus 48 × 48 by 160. இதில் நீங்கள் 160 எல்சிஎம்மாக போட்டுக்கலாம். 42 × 42 1764. இதுலேயும் நீங்கள் 160 அப்படியே டினாமினேட்டரில் அப்படியே போட்டுக்கலாம். 36 × 36 1296. இதுலேயும் 160 அப்படியே போட்டுக்கலாம். 34 × 34 1156. இதுலேயும் 160 அப்படியே போட்டுக்கலாம். 48 × 48 32304. ஓகே, இதில் எல்சிஎம் வந்து நீங்கள் 160 அப்படியே எடுத்துங்க. நியூமரேட்டர்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 6520 வரும். ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 652 by 16 வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துருங்க. இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் தான் வரும் உங்களுக்கு. 40.75 இல்லை டெசிமலில் போட்டுங்க 40.75. அப்போ 40.75 இது ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 தான் இருக்கணும். செகண்ட் சம்மும் நான் போட்டு காட்டிடுறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ண சம். செகண்ட் சம்மும் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை பாருங்கள், ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா ஒய்ன்றது டினோட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் தட் பஸ். பர்டிகுலர் பஸ்ஸில் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆன் தட் பர்டிகுலர் பஸ். ஆனால் இந்த பஸ்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா 4 டிரைவர்ஸ் ஆர் ரேண்டம்லி செலக்டட். டிரைவர்ஸை வெளியில் நிற்க வச்சுறாங்க, பசங்கள்லாம் போய் உள்ளார உட்காந்துடுறாங்க. அப்போது ஒய் என்பது பசங்கள்லாம் உள்ளார போய் உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் 42 பேர் இருக்கிறான், செகண்ட் பஸ்ஸில் 36 பேர் இருக்கிறான், இல்லை 34 பேர் இருக்கிறான், இதில் 48 பேர் இருக்கிறான். இவங்கெல்லாம் கூல், இவங்கெல்லாம் போய் உட்காந்துட்டானுங்க அது உள்ளார. அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ டிரைவர்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் டிரைவர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு பஸ் செகண்ட் பஸ். அப்போது 4 டிரைவர் நிற்கிறாங்க. நீ இந்த பஸ்ஸில் ஏறிக்க, இந்த பஸ்ஸில் ஏறிக்க, இந்த பஸ்ஸில் ஏறிக்க, இந்த பஸ்ஸில் ஏறிக்கனா அப்போது 4 டிரைவருக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்குது ஒரு பஸ்ஸில் ஏறத்துக்கு. அப்போ டோட்டலாக 4 டிரைவர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறத்துக்கு 1/4, செகண்ட் பஸ்ஸில் ஏறத்துக்கு 1/4, தேர்ட் பஸ்ஸில் ஏறத்துக்கு 1/4, ஃபோர்த் பஸ்ஸில் ஏறத்துக்கு 1/4.
இப்போ இந்த சம் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் நிற்க வச்சுட்டு பஸ்ஸில் போய் ஏறிக்க சொல்லிட்டாங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க, டிரைவர்ஸை வெளியில் நிற்க வச்சுட்டு டிரைவர்ஸை போய் ஏற சொல்கிறாங்க ஆன் தட் பஸ். அதனால் இந்த சம்முக்கு அந்த சம்முக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு சிக்மா YAFI. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 42 இன்ட்டு 1/4 ப்ளஸ் 36 இன்ட்டு 1/4 ப்ளஸ் 34 இன்ட்டு 1/4 ப்ளஸ் 48 இன்ட்டு 1/4. எல்சிஎம் 4 வந்துடும். மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டினீங்கன்னா 42, 36, 34, 48 தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து. எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 160. இப்போ நியூமினேட்டரில் 160 தான் வரும். மேலே இருக்கிற நியூமினேட்டர் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா, ஏன்னா எல்சிஎம் 4 அடிச்சிங்கன்னா 40 தான் வரும். அதனால் ஆப்ஷன் 3 இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.